Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the point 3, -4 is the center of a circle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3, -4ங்கிறது ஒரு சர்க்கிளோட சென்டர்னு சொல்லிட்டாங்க. If AB is a diameter of the circle and B is 5, -6. ஸோ சென்டர் கொடுத்துட்டாங்க, ஏபி ஒரு டயமீட்டர்னு சொல்லிட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு டயக்ராம் வரைஞ்சதா தெரியும் நமக்கு. ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் வந்து 3, -4. ஏபி இஸ் அ டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர்னா அது வந்து சென்டர் வழியாக தான் போகும். ஏபி இஸ் அ டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். பி வந்து 5, -6. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ நம்ம இதை வந்து தெரியாதனால x1 y1 எடுத்துக்குவோம், இல்லை xyன்னு எடுத்தாலும் ஓகே தான். சரிங்களா? இது வந்து சென்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வருதா? அப்போ சென்டருங்கிற கான்செப்ட் வர்றதுனால இதோட மீனிங் என்னன்னா ஏபியோட மிட் பாயிண்ட் தான் இந்த சென்டர் பாயிண்ட். அப்போ நம்ம இதுக்கு ஒரு பேர் எடுத்துக்கலாம், ஓன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் தான் என்னது? சென்டர் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னா x1 plus x2/2, y1 plus y2/2. இதான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா. இங்க என்ன ப்ராப்ளம்னா மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 3, -4ன்னு, அதனால அது ஈக்குவல்னு எழுதிக்கிறோம். அப்ப இது x1 y1னா இதுதான் x2 y2. அதாவது ஏபியோட மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறேன் நான். ஏபியோட மிட் பாயிண்ட் யாரு? ஓ. அப்ப ஈக்குவல்னு எழுதிக்கணும். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x1 தெரியாதனால அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் x2 வந்து 5/2, y1 வந்து தெரியாது, பிளஸ் y2 வந்து -6. இப்படி போடக்கூடாது, ஒரு பிராக்கெட் போட்டுட்டு தான் போடணும். ஈக்குவல் டு 3, -4. இப்போ இதோட மீனிங் என்னன்னா ஈக்குவேட் பண்ணணும். எக்ஸ் கோஆர்டினேட்டோட y கோஆர்டினேட்டோட. அப்ப x1 plus 5/2 equal to 3, 1. y1 plus of -6/2 equal to -4ன்னு 1. இப்போ இதை ரெண்டும் போடணும். இப்போ இந்த x1 y1 இதில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ x1 plus 5 equal to 2 3s are 6. 5 அந்த பக்கம் போனால் அப்போ 5 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். அப்போ x1 equal to 6 - 5. அப்போ x1 equal to நமக்கு 1ன்னு கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ இதுலயே நம்ம y கோஆர்டினேட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த 2 அந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆகும். அப்போ y1 -6 is equal to, அப்போ 2 into -4 வந்து -8. இப்போ -6 அந்த பக்கம் போனா +6 ஆயிரும். அப்போ y1 equal to -8 + 6ன்னு கிடைக்கும். -8 + 6 வந்து டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். அப்ப x1 வந்து 1, y1 வந்து -2. அப்ப a கோஆர்டினேட் நம்மளுக்கு 1, -2ன்னு கிடைச்சிருக்கு. x y. சரிங்களா? x1 y1 புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பேர் எழுதணும். ஏன்னா அது வந்து a find the coordinates of a ன்னு கேட்குறாங்களா, அப்போ அதை வந்து ஒரு கோஆர்டினேட் பாயிண்டா தான் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சென்டர்ங்கும் போது நீங்கள் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மிட் பாயிண்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.